புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் விஜய நாட்டு அரசருக்கு ஒரு ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். சிறிது நாட்களுக்குப் பிறகு அந்தச் செடியிலிருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன. அந்த அரண்மனையில் அறிவில் சிறந்தவனான பரமுவின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாகக் கொடுக்க நினைத்து பூக்களை பறித்தான். பூக்களை பறித்துக் கொண்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் பார்த்துவிட்டனர். காவலர்கள் பரமுவின் மகனை அரசரிடம் அழைத்து சென்றனர். செல்லும் வழியில் பரமு காவலர்களைப் பார்த்து, "என் மகனை எங்கே அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள்?" என்று கேட்டான். "உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடியபோது நாங்கள் பிடித்துவிட்டோம். இப்போது அவனை மன்னரிடம் அழைத்து செல்கிறோம். நீங்களே அவன் கைகளிலுள்ள திருடிய பூக்களை பாருங்கள்" என்றனர். பரமுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் மகனை காப்பாற்ற சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்திவிட்டான். "இன்று வெயில் அதிகமாக உள்ளது. இந்த துணி என் மகனை காப்பாற்றும்" என்று கூறிவிட்டு சென்றார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? பரமு தந்தை கூறியதை யோசித்துவிட்டு உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு மூடியிருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் பார்க்கவில்லை. காவலர்கள் பரமுவின் மகனை அரசரிடம் அழைத்து சென்றனர். காவலர்கள் மன்னரிடம், "அரசே, பரமுவின் மகன் பூக்களை திருடியபோது நாங்கள் பிடித்துவிட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும்" என்றனர். அரசர் பரமுவின் மகனை பார்த்து, "உன் கைகளைக் காட்டு, திருடிய பூக்கள் எங்கே?" என்றார். அவன் கைகளில் எதுவும் இல்லை. மன்னர் பரமுவின் மகனை பார்த்து, "நீ பறித்த பூக்கள் எங்கே?" என்று கேட்டார். அவனோ மன்னரைப் பார்த்து, "நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை. என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த 2 காவலர்களும் இப்படி செய்தார்கள்" என்று கூறினான். மன்னரும் வந்த 2 காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார். பரமுவும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்துக்கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர். நீதி: சரியான நேரத்தில் எடுத்த அறிவான முடிவு பெரிய தண்டனையையும் தவிர்க்கச் செய்யும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும்.